சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு செய்தி உன்னிடம் கூற வந்தேன். இதை கண்டு கொள்ளாமல் தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்று நினைத்தேன். நல்ல வேளை, எத்தனை பாடுபட்டாலும் திருந்த மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் உன் வாழ்க்கை துணை இன்றும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். விழிய முடியாமலும் சென்று ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அது என் மன உளைச்சலை அதிகமாகி விட்டது குழந்தையே. எத்தனை புத்திமதி சொன்னாலும் ஏன் இப்படி செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவரின் கர்மா அவரை நல்லது நினைக்க விடாமல் தீயதை தான் நினைக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை எத்தனை அடிபட்டு விட்டது. உண்மையும் புரிந்து உன்னை தெரிந்து வாழும் கடினமான நாட்களையும் அனுபவித்து வரும் இந்த நாளில் இதுபோல காரியம் எதற்காக செய்ய வேண்டும்? கூடிய விரைவில் மீண்டும் உன்னோடு சேர காத்திருக்கும் உன் வாழ்க்கை துணைக்கு புத்தியே இல்லை. நீ இப்படியே போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. எப்போதும் உறவுகளை விட மற்றவர்களை பெரிதாக யாரும் நினைக்கக்கூடாது. தன் உயிரும் உறவும் என்று ஒருவரை நினைத்து பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அந்த தகுதி எல்லோருக்கும் கிடைத்து விடாது அல்லவா? உன் வாழ்க்கை துணை இப்படி செய்வார் என்று நானும் நினைக்கின்றோம். எப்போது இந்த நாள் வரும் என்று காத்திருக்கும் உன் வாழ்க்கை துணை திடீரென்று இப்படி ஏன் செய்தார் என்று நான் கேட்கத்தான் போகின்றேன். இதனால் எனக்கு தெரியத்தான் வேண்டும் அவர் செய்த காரியம் என்ன என்று. அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணின் பிறந்தநாள் தெரிந்த அந்த பெண்ணுக்கு அவர் கொடுத்த பரிசுதான் என்னை இப்படி வருத்தப்பட வைத்திருக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஏன் இவர் கொடுக்க வேண்டும்? இதைதான் இடத்தில் நான் கூற வந்தது. பிறந்த நாள் அந்த பெண்ணை பார்க்க சிறந்த பரிசாக கொடுத்ததை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். 1000 இருக்கிறது கொடுக்க, மீறி அவர் கைகளில் வசதிகள் இல்லை என்றாலும் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லி இருக்கலாம். அவர் செய்த காரியம் உனக்கு பிடிக்கவில்லை. கையில் வைத்திருந்த உன் நினைவாக வைத்திருந்த ஒரு பொருளை அந்த பெண்ணுக்கு பரிசாக கொடுத்தது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். என் மனதில் ஆத்திரங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. இதைதான் இடத்தில் நான் சொல்லவும் வந்தேன். யாரிடத்தில் கொடுக்கக்கூடாத பொருளை அந்த பெண்ணின் கைகளில் கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு வந்தாரோ உன் துணை இதை கேட்கும்போது உனக்கும் வருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். உன்னை மறைத்து எந்த காரியமும் நடக்கக்கூடாது உனக்கு தெரியாமல் என் மனதில் எதையும் வைத்து கொள்ளக்கூடிய காரணத்திற்காக அத்தனையும் இடத்தில் கொட்டி தீர்த்து விட்டார். பொறுமையாக இரு. இப்படி என்னை எடுத்த பிறகு நான் எடுத்த முடிவுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். நல்ல முடிவை கொடுத்தேன். உன் வாழ்வு வளம் பெற கொடுத்தேன். நல்வாழ்வை நீ நினைத்து கொண்டிருக்கும் போது நான் உனக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.